வணக்கம் மக்களே, பிரேமா கிச்சனில் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறது என்னென்னா சங்கரா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வந்து விறகு அடுப்புலேயும் மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு இப்போ மண் சட்டி வச்சுட்டோம். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். நம்ம இப்போ வெந்தயம் கடுகும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிட்டு இப்போ நம்ம அப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிட்டோம். இப்போ வந்து நம்ம அப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து தக்காளி, 2 பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா கொலைய வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து புளியை கட்டி வச்சுட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கூட இது கொஞ்சம் அதில் வதக்கி விட்டுட்டு நம்ம புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு வந்து ஒரு கைக்கு கம்மியாக, 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டுக்கலாம். உப்பு பத்தலாம் கூட போட்டுக்கலாம். அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாதுல்ல, நல்லா கம்மியாக போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு எப்படி உப்பு கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. குழம்பு கொச்சி தட்டு போட்டு மூடலாம். லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட போகிறோம். பாதி மீன் எடுத்து வச்சு பாதி குழம்புக்கு பாதி வறுக்கிறதுக்கு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம்.
குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வந்து மசாலா தூள் வைக்கலாம். இப்போ வந்து லெமன் பிழிஞ்சிட்டுக்கலாம். மீன் மசாலா, மிளகாத்தூள், சால்ட்டு போட்டு நம்ம கிளறி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு போய் மீன் குழம்பு கொச்சிச்சான்னு பார்க்கலாம். குழம்பு கொச்சிச்சான்னு பார்க்கலாம். மீன் போடுறதுக்கு பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா சுண்டிச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். சங்கரா மீன்ன்றதுனால போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது, உடஞ்சிரும். சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வைக்கிற மாதிரியே கொஞ்சம் லைட்டாக வச்சு நம்ம இறக்கி பண்ணிப்போம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். நம்ம அப்புறம் மீனை போட்டுட்டு சும்மா லைட்டாக அப்படி ஒரு தொலை விட்டுட்டு முடியலாம். அப்புறம் வந்து மீனை போட்டு தொழக்கூடாது, உடஞ்சிரும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. இதனால உள்ள மீன் உடஞ்சிரும். இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். மீன் குழம்பு நம்ம கீழே இறக்கி வச்சுட்டோம். ஆனால் பாருங்கள், மண் சட்டின்றதுனால இன்னும் கொதி வந்துன்னே இருக்குது. மீன் குழம்பு நல்லா கட்டியாக வந்துச்சு, சுண்டிட்டு. இப்போ வந்து நம்ம மீன் வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். மீன் வறுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் கடாயில் ஊற்றி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டோம். இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்படி திருப்பி வச்சுக்கலாம். மீன் நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். மீன் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த டைமுக்கு வந்து போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் எல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், மொறுன்னு எப்படி சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. சங்கரா மீனை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணும்போது இந்த வாழை வந்து கட் பண்ணவே கூடாது. அப்போ தான் உடையாமல் வரும். குழம்புலையும் அப்படி வாழோடு போட்டால் தான் உடையாமல் இருக்கும். பாருங்கள், ஒரு மீன் கூட உடையாமல் நல்லா முழுசாக வந்துக்குது. பாருங்கள், நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். மீன் குழம்பு சூப்பராக வந்துருக்குது. மீன் வறுவலும் சூப்பராக வந்துருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மறக்காமல் பிரேமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.